திருப்பஞ்சியில இருக்கக்கூடிய நீலிவனேஸ்வரருடைய தலத்துல நவகிரகம் கிடையாது. அப்ப என்ன சார் செய்யறது? குடும்ப நவகிரகம் ஒண்ணு கொடுத்துருக்காங்க சார். அது என்ன சார்? சனி பகவான் கேட்டு வாங்கிய தலம். அப்ப சனி பகவானுக்குன்னு ஒரு அந்தஸ்து, சனி பகவானுக்குன்னு ஒரு கணம், எனக்குன்னு ஒரு கணம் வேணும், எனக்குன்னு ஒரு தனித்துவம் வேணும், எனக்குன்னு ஒரு தனி இடம் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிய ஒரு தன்மை தான் சார் குடும்ப நவகிரகம். அப்ப இந்த திருவக்கரையில பாத்தீங்கன்னா நவகிரகங்கள் ஒவ்வொரு டைரக்ஷனையும் பார்த்திருக்கும். கிழக்க ஒரு கிரகம், தென்கிழக்குல, தெற்கே, தென்மேற்கே, மேற்கே, வடமேற்கு, வடக்கு, வடகிழக்கு என்று ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு கிரகம் பார்த்திருக்கக்கூடிய மத்தியமத்தில் இருக்கக்கூடிய நிலை. அப்ப அந்த நவ கிரகங்களும் 9 திசைகளை நோக்கி இருக்கக்கூடிய 8 திசையும் மத்தியமத்தையும் சேர்த்து 9. அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அப்ப இந்த நீலீஸ்வரருடைய கோயில்ல நவகிரகம் கிடையாது. ஆனா சாமிக்கு நேர் எதிரிலே இருக்கக்கூடிய அந்த கோபுரம், கொடிமர தூணுக்கு அடியிலே 9 குழிகள் இருக்கிறது. அதுவே நவகிரகமாக பாவிக்கப்படுகிறது. ஒன்று. ரெண்டாவது, இந்த குடும்ப நவகிரகம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சனி பகவான் தனித்து இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே தனது அருகிலே சூரியனையும் பைரவரையும் வச்சிருப்பார். கால பைரவர், சொர்ண பைரவர், ஆகாச பைரவர், பல நாமங்கள்ல பைரவர் இருந்தாலும் சனியின் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த 3 பேருக்கும் அந்த அந்தஸ்து உண்டு. இது குடும்ப நவகிரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. அப்ப இந்த குடும்ப ஒற்றுமை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, இந்த குடும்பத்துக்குள்ள நான் சொல்றத குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்கள் கேட்கல, இப்படி சொல்லக்கூடியவர்கள் சனிக்கிழமையில சனி ஹோரையில அந்த இடத்துக்கு போய் நெய்வேத்தியம் பண்ணி உங்களால் முடிந்த கைங்கரியங்கள் செய்து கொள்ளும் பொழுது அதற்குண்டான பலாபலனை உங்களுக்கு கொடுப்பார். அந்த குடும்பம் நாசமடையாமல் நற்கதி அடைவதற்கு இந்த குடும்ப நவகிரகம் வழி செய்யும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். குருவாழ்க, குருவே துணை.